ஹாய் ஆல். இப்போ சமீப காலமாக என்ன ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் யுஎஸ்ஏ கான்ஃப்ளிக்ஸ் தான் ஓடிட்டுருக்கு எல்லாரும் மண்டைக்குள்ளும். எதுக்கு நமக்கு இந்த மாதிரி எல்பிஜி தட்டுப்பாடு வருது, ஆயில் தட்டுப்பாடு வருமா, மறுபடியும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருவாங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, நமக்கு இன்னும் மறுபடியும் லீவ்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கோம். பிகைண்ட் தட் என்னதான் ஆச்சு, எதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது, ஆயில் தட்டுப்பாடு எல்பிஜி தட்டுப்பாடுலாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும், ஈரான் இஸ்ரேல் யுஎஸ்ஏ மூணு சேர்ந்து சண்டை போட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய தகவல்களும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதும் இருக்கலாம். அப்புறம் எதுக்குங்க மறுபடியும் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸாக ஆக்டிவிட்டீஸாக தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ முழுசாக எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலைங்க, அதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ யூஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த மூன்று நாடுகளையும் நம்ம தனித்தனியாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியம். முதல் பார்த்தீங்கன்னா ஈரான் 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மன்னராட்சியில் இருந்த ஒரு நாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது சர்வாதிகார நாடுன்னு சொல்ல முடியாது, ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு உச்ச தலைவர் அதிகாரம் பெற்ற ஒரு நாடாக இருக்குது. அதில் உச்ச தலைவராக இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அலி கமினி. அவர் இருந்தார், இப்போ அவர் இறந்துட்டார். ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தோன்னா ஈரானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஈரான்னா உலகத்தில் 20-25% ஆயில் டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வழியை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான். அந்த வழியோட பேர் தான் ஹார்முஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல். உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூத நாடு இஸ்ரேல் மட்டும்தாங்க. அந்த நாடு பார்த்தீங்கன்னா டெட்லியஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கு, மொசாட். அதுக்கடுத்தது அந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய த்ரெட் அந்த நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன தீவிரவாத குழுக்கள். அவங்க காசா பகுதியை கைப்பற்றதுக்காகவும் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த குழுவோட பேரில் இயங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இஸ்ரேலோட கான்ஃப்ளிக்ஸ். அதுக்கடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எல்லாத்துக்கும் பெரிய என்ன மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உலகத்தில் எங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். அவங்களுடைய சாதகம் யுஎஸ்ஏவோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா எப்பவுமே அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி. இந்த மூணுக்கு என்னங்க சார் பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈரான் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஈரான் சொன்னேன், அது ஒரு முழுமையான இஸ்லாமிய நாடு. இஸ்ரேல் முழுமையான யூத நாடு. ஈரான் நிறைய எண்ணெய் கிணறுகளை வச்சிருக்கு, ஆயில் வெல்ஸ் இருக்கு. அதனோட பெரும்பான்மையான பகுதிகள் வருமானம் எதை சார்ந்திருக்கு அப்படின்னா அந்த எண்ணெய் வயல்களையும் ஆயில் எக்ஸ்போர்ட்டையும் சார்ந்துதான் இருக்கு. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில். அடுத்து ஈரானும் இஸ்ரேலும் நெய்பரிங் கண்ட்ரி, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான். இவங்களால இவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு என்னங்க இட பிரச்சனையாக தாங்க இருக்கும், இல்லைன்னா நாட்டில் அவங்க இடத்த இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனையாக தாங்க சார் இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி அது பிரச்சனை கிடையாதுங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இருக்கு. இந்த பாலஸ்தீன தீவிரவாத குழுக்களுக்கு நிதி உதவியும் ஆயுத உதவியும் ஈரான் செய்யுது அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவியும் ஆயுத உதவியும் ஈரான்ல இருந்தா வருது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. இதுதான் கான்ஃப்ளிக்ஸோட முதல் படி. இதுல எங்கெங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்தது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஈரான் மேல பர்சனலா என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆயுள் இன்னொன்று ஈரான் நிறைய அணுசக்தி ஆயுதங்களை வச்சிருக்காங்க, அணுசக்தி ஆயுதங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஈரான் மேல சந்தேகப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் 20-25 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல பார்த்தீங்க அப்படின்னா ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. இந்த ஏவுகணை தாக்குதல்ல மிக முக்கியமா 2 விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, அதோட உச்சபட்ச தலைவர் அப்படின்னு சொல்ற அலி கமினி கொல்லப்படுறாரு. இன்னொன்று, ஒரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஒரு மேல்நிலைப்பள்ளியில நடத்தின தாக்குதல்ல 130 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்பவுமே கிரிட்டிக்கலா மாறுது. அவங்க அந்த 3 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ராஜாங்க ரீதியான உறவு முறைகள் ரொம்பவுமே மாற்றத்தை கொண்டு வருதுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈரான்ல ஐஆர்ஜிசின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன் காப்ஸ். இவங்க தான் பார்த்தீங்கன்னா நாட்டோட பொருளாதாரத்தையும் சரி இராணுவத்தையும் சரி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற அமைப்பு. ஈரானோட பொருளாதாரத்திலையும் சரி ஈரானோட எண்ணெய் நிறுவனங்களையும் சரி இந்த ஐஆர்ஜிசியோட பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது. இவங்களுடைய சுப்ரீம் லீடர் தான் பார்த்தீங்கன்னா அந்த அலி கமினி அப்படிங்கிறவர்.
ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் அவரோட இறப்புக்கு பதில் சொல்லும் விதமாகவும் ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் தலைநகருடைய டெல் அவீவ் மேலே ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறாங்க. பட் அந்த அயர்ன் டோம் அதெல்லாம் முறியடைக்குது. இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஆர்மி பேசிஸ் இருக்கோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஆர்மி பேசிஸும் இஸ்ரேலோட ஆர்மி பேசிஸ் இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஜோர்டான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தார், பக்ரைன், இந்த எல்லா இடத்துலையும் அடிச்சிடறாங்க. அடித்த உடனே வந்து அமெரிக்கா வந்து இன்னும் கோவமூட்டும் செயலாக அமையுது. இதனால இஸ்ரேல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை தாக்கிட்டே இருக்காங்க. ஈரானும் இதுக்கு பதிலடி தர விதமாக எல்லா இடத்துலையும் தாக்கிட்டு இருக்காங்க. மாற்றி தாக்கிட்டே இருக்காங்க. இதனோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த நீரிணையை ஈரான் மூடுறதா முடிவு பண்ணுறாங்க. இந்த ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த நீரிணையோட முக்கியத்துவம் என்னன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய 20% 25% எரிவாயு விநியோகமாக இருக்கட்டும், எரிபொருள் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த நீரிணை வழியாக தான் நடத்திட்டு இருக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா பனாமா கேனலாக இருக்கட்டும், சூயஸ் கேனலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து வரி வசூலிக்கப்படுது. ஆனால் இந்த ஹார்மோஸ்க்கு வந்து ஈரான் இது வரைக்கும் எந்த ஒரு வரி வசூலியும் பண்ணுறது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேரில் இப்போவும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஈரான் என்ன சொல்லுதுன்னா இந்த சண்டையை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா முழுமையான எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னெல்லாம் சேதம் நடந்ததோ அதை முறையை கணக்கிட்டு அந்த சேதத்துக்கு உண்டான மதிப்பை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு மேலே வந்து எங்கள் மேலே தாக்குதல் இருக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளவு ஒரு சின்ன நாடு, மிகப்பெரிய நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மிகப்பெரிய நாடு இஸ்ரேல், அந்த நாட்டு மேல மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் பயங்கரமா இருக்காங்க. அந்த நாட்டு மேல இவங்க எப்படி இந்த அளவுக்கு வந்து நடத்துறாங்க, இந்த அளவுக்கு தாக்குதல்கள் ஈரானால் நடத்த முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி IRGC தாங்க. இந்த IRGC ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா மொசாத் அப்படின்னு ஒரு இதை ஃபாலோ பண்றாங்க. அவங்க இந்த IRGCயை பல கட்டங்களா பல பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களே வாங்கிக்கலாம், அவங்களுடைய டிசிஷனை அவங்களே எடுத்துக்கலாம். அதனால ஒரு உச்சபட்ச தலைவரோ ஒரு உயர் தலைவரோ கொல்லப்பட்டாலோ அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் நிற்கிறதே இல்லை, அவங்களால எதிர்த்து போராடிட்டே இருக்க முடியும். இது வந்து ஈரானோட கான்ஃப்ளிக்ட்ஸ்ல மாடர்ன் வார்ஃபேர்ல நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் வார்ஃபேர் வந்து டோட்டலாக மாறிட்டே இருக்கு. ஏன் மாறிட்டே இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்களோட கணிப்பும் இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்களோட கணிப்பும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. முதல்ல பெரிய பெரிய போர் விமானங்கள் யார்கிட்ட இருக்கோ, போர் கப்பல்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பொதுவான இடத்துல வந்துட்டு பொதுவாக ஜெயிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு வெற்றியை தீர்மானிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா ஈரானோட கைவசம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சகாத் ட்ரோன் வெறும் $20,000 தான். ஆனால் அதை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் அப்படிங்கிறது 12 மில்லியன் ரேஞ்சில் இருக்கு. அப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய பொருட்செலவை ஏற்படுத்துது. இந்த நூற்றாண்டிலே வந்து மிகப்பெரிய போர் அப்படின்னா வியட்நாம் போரை சொல்லலாம். இந்த வியட்நாம் போரில் செலவழிச்ச தொகையை விட இந்த ஒரு மாசத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து செலவழிச்ச தொகை வந்து ரொம்ப அதிகம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் அவங்க எங்கெல்லாம் ஆயில்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. லிபியாவாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலாவாக இருக்கட்டும், அவங்களோட ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா அவங்க தற்சார்பு, அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கிறத போல வேர்ல்டை ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு பர்சனலான இந்த நியூக்ளியர் மட்டும்தான் டிசாஸ்டராக இருக்குது, அது மட்டும்தான் காரணம் அப்படின்னா அது கிடையாதுங்க. இன்னும் 2 விஷயம் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட வருமானம் தரக்கூடிய 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களோட டிஃபென்ஸ் செக்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா டாலர். இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா டாலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றுமதியோ இறக்குமதியோ நடந்தாலும் நம்ம எதை வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னா 80% யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா டாலர், அது US டாலரில் தான் நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த கண்ட்ரிக்கு உண்டான வருமானம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ அதை ஈரான் வந்து பிரேக் பண்ணுறாங்க. எப்படி பிரேக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எந்த கரன்சியை கொடுத்து வேணால் எங்கிட்ட ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மறைமுகமாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாஸ். இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸில் நீங்கள் வாரில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கிறது மேட்டரே கிடையாது. இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் அப்படின்னு மீன் பண்ணுறதுங்க போர் தளவாடங்களை,
ஆர்ம அதனோட கருவிகளை தான் சொல்றேன். அதை நீங்க போர்ல பயன்படுத்தும் போது அந்த எந்த அளவுக்கு வந்து அதனோட செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ அது மாதிரி செயல்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஒரு திட்டமா இருக்கும். அதனால தான் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இப்படியே நின்றுமா, இதோட நின்றுமா அப்படின்னா கண்டிப்பா நிற்கவே நிற்காது. இதனோட நீட்சி என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து திரவ எரிவாயு எல்பிஜி வந்து கிடைக்காம போயிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனும் கூட வர சான்சஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. தேங்க்யூ.